இன்றைக்கி நம்ம வந்து வேஸோட டைப் 2 வந்து பார்க்க போகிறோம். இந்த வேஸோட டைப் 2ல வந்து பின்னத்தை வச்சு வந்து எப்படி வந்து வேஸோ கண்டுபிடிக்கிறது, அது சம்மந்தமாக டிஎன்பிசியில் பிஎஸ்சியில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து தந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து 3 ரூல் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1 வந்து பார்ப்போம். இந்த மாதிரி தந்திருந்தாங்கன்னா A/3, B/4, C/5 வந்து தந்துட்டு A/B/Cயோட வேஸோ வந்து என்னென்னு வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பியோட வேல்யூ. சியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சியோட வேல்யூ. அப்போது ஏனா என்ன 3, பினா என்ன 4, சினா என்ன 5. ஸோ வந்து நடுவில் வந்து ஈஸ்டோ போட்டிங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2 சமையை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து ரூல் நம்பர் 2 வந்து பாருங்கள். இது மாதிரி A/B, B/C, C/D வந்து தந்துட்டு A/B/C/D வந்து கேட்டிருக்காங்க. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னா வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணலாம். பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 8 8 3 2 6. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 9 3 5. சரிங்களா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 20 6 18. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லைங்களா? வேண்டாம் பாட்டால் அடிச்சிங்கன்னா 4 2 8 3 2 6. இதை 3 பாடம் அடிக்கலாம். 3 9 5 5. இது வந்து இது வந்து வேண்டாம் பாடம் அடிக்கலாம். 5 2 20 9 2 18. ஓகேவா? இப்போ இப்படி ஃப்ராக்ஷனாக இருக்கா, இதை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து மாற்றிடலாம். 4 3:5 10:9. ஸோ வந்து A/Bயோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4:3, B/Cயோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:5, C/Dயோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10:9. A/B/C/D வந்து போட்டுருக்கோம். A/B, B/C, C/D. அப்போ A/B/C/D இதை வந்து கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா? ஸோ வந்து 4 3 3 5 10 9 இந்த கேப்லாம் வந்து அதை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ வந்து பெருக்கி போடலாமா? இது எல்லாத்தையும் 5ஆம் வகை பாட்டால் வந்து சுருக்கி ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ரூல் 3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா A/B/Cயோட வேல்யூ வந்து தந்துட்டு A/B/B/C/C/A வந்து என்னென்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஏவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் 2, பியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் 3, சியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் 4. இதை தூக்கி எழுதலாமா? வந்து அவசரப்பட்டு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க. இதுக்கு வந்து மெத்தட் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நம்பரை போடணும், இந்த 2 நம்பரை வந்து பெருக்கி வந்து எழுதணும். ஆக்சுவலி இதையும் பெருக்க தான் போகும். சரிங்களா? இந்த நம்பரை போடணும், இதை விட்டுணும், இந்த 4 வந்து விட்டுணும். இதுக்கு நேராக இருக்குல்ல, இந்த நம்பரை வந்து விட்டுட்டு இதை வந்து பெருக்கி வந்து எழுதணும். இப்போ வந்து இதை போடுவோமா? இதை போடும்போது இதை விட்டுணும், இதை வந்து பெருக்கி வந்து எழுதணும். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து ஒரே வாய்ப்பாட்டால் வந்து அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடித்து ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில்.